ஒரு பெரிய காட்டின் நடுவில் குமரன் என்னும் பெயர் கொண்ட ஒரு சிறிய பையனும் அவன் தாயாரும் வசித்து வந்தார்கள். சுற்றுப்புறத்தில் வெகு தூரத்திற்கு ஒரு குடிசை கூட கிடையாது. எங்கு பார்த்தாலும் ஓங்கி அடர்த்தியாய் வளர்ந்த மரங்கள் தான். ஓடைகளின் சலசலப்பும் காட்டு மிருகங்களின் கத்தல்களும் பறவைகளின் ஒளியும் தான் அவன் காதில் படும் ஓசைகள். வேலை செய்யும் வயது வந்தவுடன் குமரன் நாள்தோறும் மலையில் பல வலைகளை ஆங்காங்கே விரித்து வைப்பான். காலைக்குள் ஏதாவது ஒரு வலையில் ஒரு கஸ்தூரி மான் சிக்கியிருக்கும். 2-3 நாளுக்கு ஒரு முறை தொலைவில் இருந்து ஒரு வியாபாரி வருவான். அவன் மான்களை எடுத்துக்கொண்டு பதிலுக்கு உணவும் துணிமணிகளும் கொடுத்துவிட்டு போவான். குமரன் படிப்பதற்கு ஏதாவது ஓலை சுவடுகளும் அவன் கொண்டு வருவான். எப்போதாவது தொலைதூர கிராமத்திலிருந்து குமரனின் வயதை ஒத்த பயன்கள் காட்டில் பழங்களும் வேர்களும் மயில் இறகுகளும் சேகரிக்க வருவார்கள். அவர்களுக்கு குமரனிடம் வெகு பிரியம். ஒரு நாள் அவனிடம், உன்னோடு தினமும் ஆடி பாடி விளையாட எங்களுக்கு ஆசையாய் இருக்கிறது. ஆனால் நினைத்தால் காட்டுக்கு வந்துவிட முடியாது. தூரமும் அதிகம், அபாயமும் அதிகம். நீதான் எங்களோடு வந்து வசியேன். இங்கே தனித்திருந்து வாழ்வதன் அர்த்தம் என்ன என்று கூறினார்கள். நண்பர்கள் சென்ற பிறகு குமரன் அன்னையிடம் ஓடினான். அம்மா, அம்மா, நாம் ஏன் இந்த இருட்டு காட்டில் வசிக்க வேண்டும்? என் சிநேகிதர்கள் எல்லாம் ஊருக்கு உள்ளே கிட்ட கிட்ட வசிக்கிறார்கள். நாமும் அங்க போய்விட்டால் என்ன என்று கேட்டான். தாயார் மௌனமாய் இருந்தாள். குமரன் திரும்ப திரும்ப கேட்டான். பிறகு தாய் வாய் திறந்தாள். நாம் இந்த காட்டில்தான் என்றைக்கும் வாழ்ந்தாக வேண்டும். மற்ற மக்களோடு போய் வசிப்பது முடியாது. அது ஆபத்து. இதற்கு மேல் நான் உனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது என்றாள். சொல்லியே ஆக வேண்டும் என்று குமரன் கெஞ்சினான். வேண்டாமடா குழந்தை, மேலே கேட்டால் உனக்கு வருத்தமாய் இருக்கும். இல்லையம்மா, உன் கதை எவ்வளவு துக்கமாய் இருந்தாலும் நான் அழமாட்டேன் என்று குமரன் உறுதியளித்தான். தாயார் திரும்பவும் மௌனமாய் இருந்தாள். அவள் கண்களில் நீர் வழிந்தது. உடனே குமரன், அம்மா, அவ்வளவு வேதனையாகி இருந்தால் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அம்மா என்றான். தாயார், பரவாயில்லைடா ராஜா, உனக்கும் தெரிந்து கொள்ளும் வயதாகிவிட்டது. ஒருவேளை நீயும் தெரிந்து கொண்டால் இனிமேல் ஜாக்கிரதையாய் இருப்பாய் என்றாள். பிறகு அவள் தன் கதையை சொன்னாள். உனக்கு 1 வயது ஆனதிலிருந்து நாம் இங்கேதான் வசித்து வருகிறோம். அதற்கு முன்னால் எங்கு வாழ்ந்தோம் என்பது உனக்கு நினைவிருக்காது. ஒரு பெரிய அரண்மனையில் வசித்தோம் என்றால் ஆச்சரியப்படுவாய். உன் அப்பாதான் நாட்டுக்கே ராஜா என்றால் உனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய ஒரே குழந்தை நீ. நாட்டுக்கே ராஜாவாய் விளங்க வேண்டியவன் விதி நமக்கு எதிராக போய்விட்டது. நீ பிறந்த அன்றே இரவு அரண்மனையே மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஆழ்ந்து இருந்தது. நானோ நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்து விட்டேன். நள்ளிரவு வாக்கில் விழிப்பு கொடுத்தது. தாதிகளும் மருத்துவ பெண்களும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். மெல்ல கண்களை திறந்தேன். என் கண்களை நம்பவே முடியவில்லை. ஒளிமயமான உருவம் ஒன்று அறையிலிருந்து போய்க் கொண்டிருந்தது. ஒவ்வொரு குழந்தையும் பிறந்தவுடன் விதி தேவன் வந்து அதன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறதையெல்லாம் அதன் நெற்றியில் எழுதிவிட்டு போவான் என்று நான் கேள்விப்பட்டிருந்தேன். சாதாரணமாய் யார் கண்ணிலும் படாமல் தான் வந்து போவானாம். ஆனால் அபூர்வமாக தென்படுவதும் உண்டாம். இந்த ஒளிமயமான உருவம் விதி தேவன்தான் என்று எனக்கு புரிந்துவிட்டது. உடனே பரபரவென்று எழுந்து அவன் காலில் விழுந்து, என் குழந்தைக்கு என்னப்பா எழுதியிருக்கிறாய், சொல்லிவிடு என்று கெஞ்சினேன். அவன் சொல்லவே மாட்டேன் என்றான். நான் விடவில்லை. சொல்லாவிட்டால் காலை விடமாட்டேன் என்று அடம் பிடித்தேன். கடைசியில் மசிந்தான். ஆனால் எனக்கோ ஏன் கேட்டோம் என்று ஆகிவிட்டது. அவன் சொன்னது இடி போல என் காதில் விழுந்தது. வாழ்நாள் முழுவதும் ஏழையாய் வாழ்வதுதான் உன் தலைவிதி என்று சொன்னான். சிறிது காலத்தில் உன் தந்தையான அரசர் ஒரு விபத்தில் திடீரென்று இறந்து விட்டார். மந்திரியின் மீது உன் தந்தையார் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் வல்லமை அடைந்திருந்த பிரதம மந்திரி நம் இருவரையும் கொன்றுவிட பார்த்தான். நல்ல வேளையாக அவன் சதி எனக்கு முன்னாலேயே தெரிய வந்தது. எனக்கு கோடி ராஜ்யத்தை விட என் குழந்தையின் உயிரே பெரிதல்லவா? ஒரு நாள் இரவு காட்டுக்கு தப்பி ஓடி வந்து விட்டேன். அந்த மோசக்கார மந்திரியே இப்போது ராஜாவாகி விட்டான். நாம் இங்கே இருப்பது அவனுக்கு தெரியாது. தெரிந்தால் கொன்று விடுவான். இதனால் தானப்பா இங்கிருந்து போவதை நான் விரும்பவில்லை. அன்றைக்கு விதி தேவன்
நீ ஏழையாயிருந்தாலும் ஒரு நாளும் பட்னி கிடக்க மாட்டாய் என்று உறுதியளித்தான். கட்டாயம் ஒவ்வொரு இரவும் உன் வலையில் ஒரு கஸ்தூரிமானாவது பிடிபடும் என்று உனக்கு விதிக்கப்பட்டிருப்பதாய் சொன்னான். பல ஆண்டுகளாய் நான் ஒவ்வொரு நாள் மாலையையும் வலையை போட்டு வந்தேன். இப்போது நீ தலையெடுத்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாய். நினைத்தாலே நெஞ்சு வெடிக்கிறது. என்றாலும் என்ன செய்வது? நீ வாழ்க்கையை எல்லாம் காட்டில்தான் கழிக்க வேண்டும் என்றாள். அம்மா சொன்ன கதையை குமரன் ஆழ்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் யோசித்தான். பிறகு உறுதியாக பேசினான். அம்மா, ஒரு சமயம் பட்டத்து ராணியாய் இருந்த நீ இப்படி காட்டில் வனவாசம் செய்ய வேண்டிய நிலையில் இருப்பதை பார்த்தால்தான் வேதனையாகி இருக்கிறது. எனக்கென்ன, ஆரம்பத்திலிருந்தே காட்டால்தான். வேறு வாழ்க்கையே அறிந்திராததால் எனக்கு காட்டு வாழ்க்கை கலக்கம் அளிக்கவில்லை. இப்போது என் வரலாறு தெரிந்துவிட்டதால் உனக்காகவாவது என் தந்தையின் ராஜ்யத்தை அபகரித்து கொண்ட கொடியவனிடமிருந்து மீட்க நான் ஏதாவது செய்தாக வேண்டும் என்றான். குழந்தாய், பதறாதே. உன் தலையெழுத்து இப்படி இருக்கிறதே, நீ என்ன செய்ய முடியும் என்றால் தாயார். அந்த தலையெழுத்தையே மாட்டுவேன் என்ற குமரனின் திடக்குரலை பார்த்து பேசாமல் இருப்பதே மேல் என தாயார் இருந்துவிட்டாள். குமரன் வெகு நேரம் மௌனமாய் சிந்தனை செய்தான். பிறகு திடீரென்று அவன் முகம் பிரகாசம் அடைந்தது. திரும்ப சொல்லம்மா, தினம் ஒரு கஸ்தூரிமான் எனக்கு கிடைக்கும் என்றுதானே விதிதேவன் கூறினான் என்று கேட்டான். ஆமாம் என்றாள். சரி, அந்த இலக்கிலிருந்தே விதியோடு என் போரை ஆரம்பிக்கிறேன் என்றான் குமரன். அன்று மாலையே வழக்கம் போல வெவ்வேறு இடங்களில் 10 வலைகளை விரிப்பதற்கு பதிலாக 5 வலைகளை மட்டும் குமரன் விரித்தான். அவற்றிலும் ஒரு வலையில் ஒரு மான் சிக்கியது. மறுநாள் ஒரே ஒரு வலை போட்டான். அப்படியும் ஒரு மான் பிடிபட்டது. அடுத்த நாள் வழக்கமான இடங்களுக்கு பதிலாக தன் குடிசை கூரையின் மேல் வலையை பரப்பி வைத்தான். என்ன ஆச்சரியம்! காலையில் அங்கேயும் ஒரு மான் சிக்கி கிடந்தது. மறுநாள் மாலையில் ஒரு பனைமரம் உச்சியில் வலையை தொங்கவிட்டான். தப்பாமல் அங்கேயும் ஒரு மான். அடுத்த நாள் மாலை மறுபடியும் பனைமர உச்சியிலேயே வலையை கட்டிவிட்டு மரத்தை சுற்றி தீயும் மூட்டி வைத்தான் குமரன். அன்று இரவு குமரன் நன்றாய் தூங்கிக் கொண்டிருந்த போது பக்கத்தில் யாரோ இறைக்க இறைக்க மூச்சு விடுவது போல உணர்ந்து அவன் விழித்து கொண்டான். பார்த்தால் ஒளிமயமான ஒரு ஆள் நிற்கிறான். அவன் உடம்பும் பாதி எரிந்தார் போல் இருக்கிறது. விதிதேவன் தான் அது. ஏனப்பா, நீ பாட்டுக்கு ஒரு மரத்தின் உச்சியில் வலையை கட்டிவிட்டு சுற்றி தீயும் மூட்டி விடுகிறாயே, என்ன அர்த்தம்? என்ன விஷயம் இது என்று அவன் கோபத்துடன் குமரனிடம் இறைந்தான். நான் ஒன்றும் இங்கே விஷமம் செய்யவில்லை. என் தந்தையின் பிரதம மந்திரி செய்த விஷமத்தை தான் ஒடுக்க பார்க்கிறேன். என்னுடைய ராஜ்யம் எனக்கு திரும்ப வர வேண்டும் என்று குமரன் பதில் சொன்னான். ஆனால் ஏழையாய்த்தான் வாழ வேண்டும் என்பது உன் விதியாயிற்றே என்று விதியோன் ஆட்சேபித்தான். அதே மாதிரிதான் ஒவ்வொரு இரவும் ஒரு மான் என் வலையில் விழுந்தாக வேண்டும் என்பது என் விதி. எங்கே வேண்டுமானாலும் என் வலையை போடுவேன். நீ யார் கேட்க என்றான் குமரன். சரி, அந்த விதிப்படி நடப்பதற்காக நான் ஒரு மானை தூக்கி கொண்டு நெருப்பை தாண்டி கொண்டு மரத்தின் உச்சியில் அதை வைத்து துளைக்க வேண்டியிருக்கிறதே, எத்தனை நாளைக்கு நான் இந்த அவதிப்பட முடியும் என்று ஆத்திரத்துடன் கேட்டான் விதி தலைவன். நாளைக்கு காட்டிலேயே உயரமான மரத்தின் உச்சியில் வலையை கட்டுவேன். மரத்தை சுற்றி தீயை மூட்டுவேன். மரத்தின் மேல் கடுகு எண்ணெயை நன்றாக தடவிட போகிறேன் என்று குமரன் சாதாரணமாக சொன்னான். கலங்கினான் விதியின் வேந்தன். சிறிது நேரம் யோசித்தான். பிறகு புன்னகை புரிந்தான். நீ சாமர்த்தியசாலிதான் குமரா. உன் திடசித்தம் காரணமாக உன் தலையெழுத்தை நான் திருப்பி எழுதித்தான் ஆக வேண்டும் என்றான். அப்பொழுதே விதிதேவன் குமரனின் நெற்றியில் பழைய எழுத்தை அழுத்திவிட்டு மாற்றி எழுதிவிட்டான். சில நாள் கழித்து ஒரு கலகம் நடந்தது. பிரதம மந்திரியும் கொல்லப்பட்டான். குமரன் அரண்மனைக்கு சென்றான். அவனுடைய பழைய தாதி அவனை அடையாளம் கண்டு கொண்டான். காட்டிலிருந்து அரசலங்குமாரன் திரும்பிய செய்தி காட்டு தீ போல் பரவியது. மக்கள் எல்லோரும் அவனை ஒரு மனதுடன் அரசனாய் பிரகடனம் செய்தார்கள். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.